நன்றாக நம் கலை வாழ்க, குரு வாழ்க, குருவே துணை. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காலடி வரிசை பாகம் 2 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 1ஆம் அடி பனையேறி, 2ஆம் அடி நாகப்பாசம், 3ஆம் அடி தேங்காய் சூடு, 4 ஐநாட்டம் 4 பாடம் பார்த்தோம். இன்றைக்கி காலடியில் பார்த்திங்கன்னா உடான் பார்க்க போகிறோம். உடான் எப்படி செய்கிறது அப்படின்னா, உண்டி நிலை வந்துடுறோம். உண்டி நிலை வந்து இடது கால் முன்னாடி, வலது கால் பின்னாடி வச்சுக்கிறோம். இடது காலை லைட்டாக காலை தூக்கி புஷ் பண்ணுறோம். புஷ் பண்ணி கீழே வைக்கும்போது வலது கால் முன்னாடி வச்சு இடது கால் மேலே வச்சுக்கிறோம். உடான் இன்னொரு டைம் பண்ணுங்கள். காலை தூக்கி புஷ் பண்ணுங்கள். உடான். அப்படியே அடுத்தது இதுலேருந்து பின்னாடி இறங்க போகிறோம். இது முன்னாடி தான் உடான், பின்னாடி தான் சருகினி. சருகினிங்கிறது இடது கால் வந்து வலது கால் டச் பண்ணும்போது வலது கால் பின்னாடி கொண்டு போயிடணும். இன்னொரு டைம் பண்ணுங்கள். உடான் போடுங்க. உடான், சர்கினி. அடுத்த திரும்பி செஞ்சு காட்டுங்க. அந்த பக்கம் ஹைட்டே இருங்க. உடான், சர்கினி, உடான், சர்கினி. அடுத்த பாடம் கிறுக்கி பாடம். இந்த கிறுக்கி பாடத்தை வந்து ஃபஸ்ட்டு வந்து நாளாக பிரித்து செய்ய போகிறோம். ஒரு முழு சுற்று வந்து அது வந்து முழு கிறுக்கி. இப்போ வந்து அந்த சுற்றில் வந்து நாளாக பிரிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கால் கிறுக்கி பண்ண போகிறோம். இடது கால் நிலை, கால் கிறுக்கி 1, ஒரு முழு வட்டத்தை நாளாக பிரிக்க போகிறோம். 2, 3, 4. இது கால் கிறுக்கி. அடுத்தது அரைக்கிறுக்கி. இடது கால கூட முதுகு பின்னாடி கொண்டு வச்சுக்கிறோம். அரைக்கிறுக்கி 1, 2, 3, 4. அடுத்தது முக்கா கிறுக்கி. ஏன்னா அந்த முக்கா கிறுக்கி பாடம் நமக்கு இந்த பாடத்தில் அவசியமாக நமக்கு தேவைப்படுது. ஏன்னா நம்ம 16 திசை மாறத்துக்கு கண்டிப்பாக அந்த பாடம் தேவை. முக்கா கிறுக்கி 1. இப்போ அங்கிருந்து நிற்கும்போது முக்கா கிறுக்கி முதுகு பக்கம் வரணும். 2. அடுத்தது அவங்க நிற்கிறதுக்கு முதுகு பக்கம் வரணும். 3, 4. பழைய நிலைக்கு வரத்துக்கு ஒரு 4 தடவை செய்ய வேண்டியதாக இருக்குது. இன்னொரு டைம் பாருங்கள். முக்கா கிறுக்கி 1, 2, 3, 4. அடுத்தது முழு கிறுக்கி. ஒரு முழு சுற்று வந்துடணும். இப்போ கை தலை சுற்றிடுங்க. 1, 2, 3, 4. இந்த பாடத்தை வந்து இடது காலில் பண்ணாங்க. அடுத்து வலது காலில் எப்படி முழு கிறுக்கி போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து கால் கிறுக்கி எடுக்க போகிறோம். 1, 2, 3, 4. அடுத்து அரைக்கிறுக்கி 1, 2, 3, 4. அடுத்து முக்கா கிறுக்கி முதுகு பக்கம் வரணும். 1, 2, 3, 4. அடுத்து முழு கிறுக்கி 1, 2, 3. ஒரு முழு சுற்று தான் முழு கிறுக்கி. இது பார்த்தீங்கன்னா வலது கால் இடது கால் பயிற்சி செஞ்சுருக்காரு. இது பார்த்தீங்கன்னா உள்கிறுக்கி தான். இதில் வெளிக்கிறுக்கி இருக்குது. இது உள்கிறுக்கி தான் பயிற்சி எடுத்துருக்கு. அடுத்த காலடி பயிற்சி பார்த்தோம். ஏன்னா சிலம்பங்கிறது மிகப்பெரிய ஒரு கலை. கடல் கம்பு கல்வி, கரை கண்டோர் யாருமே கிடையாது. எல்லாம் கற்றுக்கிட்டவங்க கிடையாது. பார்த்து பயணிச்சிங்க. நன்றி.